ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 45. சீதா அனைவருக்கும் உணவு சமைத்து கொண்டிருக்க சரவணனும் ராகவனும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். சீதா வீட்டுக்கு வந்து சேர்ந்த விஷயம் தெரிஞ்ச கோபிநாத் தன் மகன் விக்ரமுடன் சீதாவின் வீட்டிற்கு வந்தான். சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த சரவணனையும் ராகவனையும் பார்த்த விக்ரமுக்கு மிகவும் கடுப்பாக இருந்தது. கோபிநாத் சீதாவுடன் ராகவன் வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்களை பார்த்ததும் அதிர்ந்து போனவர், என்ன ராகவா, நீயும் கூட வந்திருக்கியா என்று கேட்க, பின் என்ன சார், தங்கச்சியை மட்டும் எங்களால் எப்படி தனியாக அனுப்பி வைக்க முடியும் என்று சரவணன் கேட்க, இதில் என்னப்பா இருக்கு, அவ இந்த ஊரில் பிறந்தவ, அது மட்டும் இல்லாமல் என் நண்பனோட பொண்ணு, நாங்கள் அவளை பார்த்துக்க மாட்டோமா என்று கூற, சட்டென்று சரவணன், என்னதான் இருந்தாலும் தான் புருஷன் பார்த்துக்கிற மாதிரி வருமா சார் என்று கூறினான். அதை கேட்ட விக்ரமுக்கு மேலும் கடுப்பாகியது. கோபிநாத்தின் சத்தம் கேட்டு கிச்சன் அறையிலிருந்து வெளியில் வந்த சீதாவை பார்த்த விக்ரம் ஒரு நிமிடம் உறைந்து நின்றான். சீதா ராகவன் வீட்டில் சமைக்கும்போது தன் புடவையை எடுத்து சொருகுவது போல இன்றும் அதேபோல் புடவையை தூக்கி சொருகி இருந்தவளின் வெண்ணிற கால்களும் இடையும் அழகாக தெரிந்தது. விக்ரம் தன்னை மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க, விக்ரமின் பார்வையை உணர்ந்த ராகவன் சீதாவின் அருகில் சென்று அவளை மறைப்பது போல் நின்று கொண்டான். அவளோ அப்பொழுதுதான் தான் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு சட்டென்று தன் புடவையை கீழே இறக்கி சரி செய்தாள். வாங்க அங்கிள், எப்போ வந்தீங்க என்று அவள் கேட்க, நாங்கள் இப்போதான் வந்தோம்மா. என்னம்மா, வந்த உடனே சமையலா என்று கேட்க, ஆமாம் அங்கிள், எங்களுக்கு எதுனா செஞ்சுக்கலாம்னு சமைச்சேன் என்று கூற, என்னம்மா நீ போய் சமைச்சுக்கிட்டு எதுனா ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே என்று கேட்க, அதை கேட்ட சரவணன், என்ன சார் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவன் வெந்தது வேகாதது எடுத்துகிட்டு வந்து தருவான், அதை விட தங்கச்சி கையால் உப்புமா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும் என்று கூற, அவளும் எடுத்துகிட்டு வரேன் அங்கிள், சாப்பிடுங்க என்றாள். இல்லைம்மா எனக்கு வேண்டாம், நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துடுமா, அங்கே நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க என்று கூற, அதை கேட்ட சீதாவும் சரிங்க அங்கிள் வந்துடுறேன் என்றாள். விக்ரம் சீதாவை பார்த்து, சீதா நாளைக்கு காலையில் நீ ரெடியாயிரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூற, அதை கேட்ட ராகவனுக்கு கோபம் வந்து, எங்களுக்கும் வழி தெரியும், நீங்கள் ஒன்று கூட்டிகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, அவளுக்கு நான் இருக்கேன், அவளை ஆஃபீஸ்க்கு நான் கூட்டிகிட்டு வரேன், புரியுதா என்றான். அதை கேட்ட விக்ரம் ராகவனை பார்த்து, என்னது நீயும் அங்கே வரப்போறியா என்று கேட்டான். அதற்கு ராகவன், நானும் தான் வரேன் என்று கூற, அதை கேட்டு அவனை மேலும் கீழும் பார்த்து சிரித்த விக்ரம், இந்த வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு எங்கள் ஆஃபீஸ் உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஜோக்கர் மாதிரி இருப்பீங்க என்று கூற, அதை கேட்ட சீதாவிற்கு கோபம் வந்து, என் புருஷனை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் அதை பற்றி பேசாத என்று அவன் முகத்தில் அடித்தது போல் கூறினாள். ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் பட்டிக்காடுன்னு நல்லா தெரிஞ்சிடும் என்று அவன் கூற, அதை கேட்ட ராகவன், தெரிஞ்சா இப்போ என்ன, பட்டிக்காடுனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக தெரியுதா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து வெங்காயம் காய்கறி எல்லாம் அந்த பட்டிக்காட்டிலிருந்து தான் வருது, அதை மறந்துடாதீங்க என்றான். விக்ரம் ஏதோ பேச வர சட்டென்று கோபிநாத், சீதா நீ உன் புருஷனை கூட்டிகிட்டே வாமா என்று கூறியவர் விக்ரமை பார்த்து முறைத்தார். சரி சீதா, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க என்று கூறியவர் அங்கிருந்து விக்ரமை அழைத்து கொண்டு சென்றார். அவர்கள் சென்றதும், நீங்கள் வாங்க நம்ம சாப்பிடலாம் என்று அவர்களுக்கு உப்புமாவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் சீதா. சாப்பிட்டு கொண்டிருந்த ராகவன் சீதாவை பார்த்து, ஏன் பட்டு இந்த வேஷ்டி சட்டையில் நாங்கள் வரக்கூடாதா என்று கேட்க, உங்களை யார் வேண்டாம்னு சொன்னா, தாராளமாக வேஷ்டி சட்டையே போட்டுக்கிட்டு வாங்க என்று கூற, அதை கேட்ட சரவணன், அப்படி சொல்லு தங்கச்சி, ஆனால் இங்கே வேஷ்டி சட்டை போட்டால் ஏன் ரொம்ப கேவலமாக நினைக்கிறானுங்க என்று கேட்க, அண்ணா நீங்கள் ஏன் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்கள் வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டே வாங்க போதுமா என்று கூறி சிரிக்க அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். சீதா சரவணனுக்கென்று தனி அறையை காட்ட, அந்த அறையை பார்த்த சரவணன், என்னம்மா இந்த அறையை இவ்வளவு பெருசாக இருக்குது, எனக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய அறை, நான் வேணா வராண்டால படுத்துக்கட்டுமா என்றான். அண்ணா இந்த ரூமில் ஏசியெல்லாம் இருக்குது, போட்டுக்கிட்டு படுங்க என்று கூற, அதை பார்த்த சரவணன், என்னது ஏசியா, இதுனா எனக்கு கொஞ்சம் பயமா என்று கூறினான். என்னாச்சண்ணா, ஏன் என்று சீதா கேட்க, இது வேற நைட்டில் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வெடிச்சிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுறது என்று கூற, அதை கேட்ட ராகவன், அதெல்லாம் வெடிக்காதடா மச்சான், அமைதியாக படு என்று கூறிவிட்டு சீதாவுடன் அவர்கள் அறைக்கு சென்றான். அவர்கள் அங்கிருந்து சென்றவுடன், அட பாவிங்களா, எல்லாம் பிளானோட தான் வந்திருக்காங்க,
தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். என் செல்ல பொண்டாட்டி அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியலையே என்று கூறி சாந்திக்கு ஃபோன் போட அவள் ஃபோனை எடுக்கவே இல்லை. என்ன இவ ஃபோனை எடுக்காது கதை பேசிட்டு இருப்பாளா என்று கூறியபடி செல்விக்கு ஃபோன் செய்ய, என்னடா எல்லாம் ஊருக்கு போய் சேர்ந்துட்டிங்களா என்று செல்வி கேட்க, அம்மா அதெல்லாம் நாங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா என்று கேட்க, நான் சாப்பிட்டேன்டா என்றார். ஆமாம், நான் கட்டுனேனே ஒரு பொண்டாட்டி, அவள் எங்கம்மா என்று கேட்க, அவளா கீழே பாட்டி தாத்தா கூட பேசிக்கிட்டு இருக்காடா என்றார். அவளுக்கு ஃபோன் பண்ணாமா, அவள் ஃபோன் எடுக்கலை என்று அவன் கூற, அவள் ஃபோன் என் பக்கத்தில் தாண்டா வச்சுட்டு போயிட்டா என்று கூறியவர் வெளியில் சென்று, அடியே வாயாடி, உன் புருஷன் ஃபோன் பண்ணிக்கிட்டே கிடக்கிறான், அவன்கிட்ட பேசாமல் அங்கே என்ன கதை அடிச்சிட்டு இருக்க என்று செல்வி கேட்டுக்கொண்டே ஃபோனை அவளிடம் கொடுக்க, ஃபோனை வாங்கியவள், என்ன மாமா ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா என்று கேட்க, ஏண்டி என்னை பற்றி கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, ஜாலியாக அந்த பெருசுங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க என்று கூற, வேற என்ன மாமா பண்ண சொல்கிற என்றாள். ஏண்டி நான் ஃபோன் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா, ஃபோனை பக்கத்திலே வச்சுக்க வேண்டியது தானே என்று கோபமாக கேட்க, சரி அதை விடு மாமா, சாப்பிட்டியா என்று கேட்டாள். சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா என்று அவன் கேட்க, நான் சாப்பிட்டேன் மாமா, அத்தை மீன் குழம்பு வறுவல் கொடுத்தாங்க, என்னம்மா இருந்துச்சு தெரியுமா என்று கூற, அதை கேட்ட சரவணன், ராட்சசி, ஒரு புருஷன் விட்டுட்டு போயிட்டான்ற கவலையெல்லாம் இல்லை, ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க போல என்று கூற, ஏமாமா நீ என்ன வனவாசமாக போகிற, ராகவ அண்ணா கூட தானே போயிருக்க, என்னமோ எங்கேயோ தூரமாக போயிருக்க மாதிரி பேசுகிற, அமைதியாக ஃபோனை வச்சுட்டு போய் தூங்குமாமா, நான் போய் செல்வி அம்மா கூட படுக்கணும் என்று கூறியவள் ஃபோனை வைக்க, அடியே பொண்டாட்டி ஃபோனை வச்சிராதடி என்று கூறுவதற்குள் ஃபோனை வைத்திருந்தாள் சாந்தி. அடி பாவி, உன்னை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ண பாரு, என்ன இவ இப்படி இருக்கா, ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஃபோனை வச்சா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்று கூறியவன் ஃபோனை வைத்துவிட்டு நேராக மெத்தையில் சென்று படுத்து உறங்கினான். அறைக்குள் வந்த சீதா நேராக குளியல் அறைக்குள் சென்று உடையை மாற்றி வந்து, மாமா படுக்கலாமா என்று கூற, அதுவரை அந்த ஜன்னலின் வழியாக வெளித்தெரிந்த டிராஃபிக் ஜாமினை பார்த்து கொண்டு நின்றிருந்தவன், என்ன பட்டு இந்த ஊரில் இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது என்று கூறியபடியே திரும்பி பார்க்க, அங்கு சீதா முட்டிக்கு மேல் ட்ராக்கும் கையில்லாத டிஷர்ட் அணிந்திருக்க அவளை பார்த்த ராகவன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக உறைந்து நின்றான். அவன் உறைந்து நிற்பதை பார்த்த சீதா, இந்த வீட்டில் இருக்கும்போது நான் இந்த மாதிரி தான் போட்டு இருப்பேன் என்று தலை குனிந்தபடி கூறினாள். மெல்ல அவள் அருகில் வந்தவன், இதில் கூட நீ ரொம்ப அழகா தாண்டி இருக்க என்று கூறி அவளை இழுத்து அணைத்து அவள் உதட்டில் முத்தம் கொடுத்தான். அவனின் வேகத்தை உணர்ந்த சீதாவோ அவனை இறுக்கி அணைத்து கொள்ள, அவளை கையில் ஏந்தியவன் மெத்தையை நோக்கி தூக்கி சென்றவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்தான். அவளின் கழுத்தில் சிறு சிறு முத்தங்களை கொடுத்தவன் சட்டென்று அவளின் தேனிதழை சுவைக்க ஆரம்பித்தான். அவன் கொடுக்கும் இதழ் முத்தத்தை விட அவனின் கைகள் கொடுக்கும் தீண்டலின் சுகத்தில் தன்னை மறந்தவள் தன் ஒற்றை கையை அவனின் முதுகில் பதித்தபடி மற்றொரு கையை அவனின் பின்னந்தலை முடியை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளின் இதழின் சுவை அறிந்தவன் விட மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் சுவைத்து கொண்டிருந்தான். பின் அவளின் கழுத்து வளைவை அவனின் நாவினால் சுவைக்க கைகளோ கழுத்திலிருந்து அவளின் பின்னழகு வரை அத்துமீறியது. அதை தடுக்கும் மனம் அவளுக்கு இல்லை. அவள் நீதான் என் உலகம் என்பது போல் அவனுக்குள் முழுதாய் தன்னை தொலைத்து இருந்தாள். அவளின் பூ போன்ற இடையை பிசைந்து ஒரு வழி செய்து விட்டான். அவனின் கைகளோ அவளது மேனியில் கோலம் போட அதன் கூச்சம் தாழாமல் அவள் நெளிய, அவனுக்கோ அவளின் வெட்கம் கூட மேலும் வேட்கையை தான் தூண்டியது. தன் கரங்களால் பால்வண்ண சங்கு போன்ற அவளின் கழுத்து வளைவில் தன் விரல் கொண்டு மென்மையாக கோலமிட்டவாறு கீழே இறங்கி அவளது இடையில் வந்து நிற்க, அவள் கூச்சம் தாங்காமல் எழுந்து நகர பார்க்க, அவளை விடாமல் அவளின் மேல் படர்ந்தவன் அவள் கை விரல்களோடு தன் கை விரல்களை கோர்த்து அவளது கைகளை அவள் தலைக்கு மேல் கொண்டு சென்றவன் அவளின் இரு கைகளையும் தன் ஒற்றை கைக்குள் சிறை செய்திருந்தான். அவளை மெதுவாக ஒரு அடி மேலே தூக்கி அவள் கழுத்தில் முகம் புதைத்து அழுந்த முத்தமிட்டான். ஏற்கனவே உணர்ச்சிகளின் பிடியில் இருந்தவள் அவனின் முத்தத்தில் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்ததைப் போல உணர்ந்தாள். அவன் அவள் உடல் முழுவதும் முத்தமழை பொழிந்தான். அவள் கொடுத்த முத்தமழையில் முழுவதுமாக நனைந்து போயிருந்தாள். ஒரு கையால் அவனின் பின்புறத்தை அழுந்த பற்றியவன் மற்றொரு கையால் அவளின் அங்க வளைவுகளை தடவி கொண்டிருந்தான். பின் அவளின் வெண்பனி மார்பகங்களில் நடுவில் முகம் புதைத்தான். அவளுடைய மென்மை வாட்டியது. இந்த உணர்ச்சியில் இப்போது அவளையும் அறியாமல் முனகி கொண்டிருந்தாள்.
அவளுடைய முனகல் சத்தமும் அவளுடைய கரம் தன்னிடமிருந்து விடுபட்டு தன் தலையை கூதுவதையும் உணர்ந்தவன் அவளின் உடைகளை களைத்து அவளுடைய அங்க வளைவுகளில் அசந்துதான் போனான். நேரம் ஆக ஆக சைவ முத்தம் அசைவ முத்தமாகி அந்த இடத்தை தன் இரு கரங்களால் சேர்ந்து ருசிக்க ஆரம்பித்து இறுதியில் கடித்து விட்டான். மாமா பார்த்து என்று அவள் கூற மெதுவாக அவளின் அங்கங்களை அவன் ருசித்தான். அவளின் முழு ஆடையையும் விலக்கியவன் இன்னும் இன்னும் இறுக்கி அணைத்தான். அவளின் ஆடையில்லா மேனியை அவன் மேனி கொண்டு மூடிய நேரம் அவள் கூச்சத்தில் நெளிய ஆரம்பித்தாள். அவனும் விடாமல் தன் உணர்ச்சி பெருக்கினாள். தன் நாவினை கொண்டு வருட அவளின் முனங்கள் ஒளி அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. அவன் கொடுத்த இன்பக்கடலில் அவள் திளைத்து தன் கைகளால் தலையணையை இறுக்க பற்றியவள் தன் கால் விரல்களை மடக்கி தன் உணர்ச்சியை அடக்கினாள். அவன் சில நிமிடங்கள் அவளை இன்ப அவஸ்தையிலேயே திளைக்க விட்டான். தன் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் நோக்கில் அவன் பெண்மையிலிருந்து இறங்கி அவளுள் தன்னை செலுத்தினான். அவள் முழு மனதோடு அவனை இருக்க கட்டி அணைத்து கொள்ள அவனின் வன்மையான வேகத்திற்கு இன்பம் தருவது போல் அவளின் மென்மையை கசக்கிக் கொண்டு தன் செயலில் தீவிரம் காட்ட இருவரும் உச்சக்கட்ட அவஸ்தையில் திளைத்தனர். சில நொடி கடந்து நிமிடம் தாண்டி மணியாகியும் அவனின் வேகம் குறையவில்லை. அவள் உச்சியில் காதலாக ஒரு முத்தமிட்டவன் அவளின் கூந்தலை மென்மையாக வருடி இன்னொரு கையால் அவள் முதுகை தடவி கொடுத்தான். பிறகு அவன் மேலே படுத்து குழந்தை போல் உறங்கினாள். மறுநாள் காலை சுரேஷ் தன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்க நதியா திண்ணையில் அமர்ந்து சமையலுக்கான காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள். பாக்கியமும் அவரது அண்ணன் கவரிமானும் நதியா வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த நதியா எழுந்து அவர்களை நோக்கி சென்றாள். பாக்கியம் நதியாவின் நீடிற்ற வயிற்றை தொட்டு பார்த்து, நதியா, புள்ள எப்படி இருக்கா? குழந்தை நல்லா அசைறானா என்று கேட்க, நல்லா அசைறான் அத்தை, வாங்க வந்து உட்காருங்க என்று அவர்கள் இருவரையும் வீட்டுக்குள் அழைக்க, இருக்கட்டும் புள்ள, இப்படியே உட்கார்ந்துக்கிறோம் என்று கூறி அங்கிருந்த திண்ணையில் அமர்ந்தனர். அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று நதியா கேட்க, நாங்கள் நல்லா இருக்கோமா, நீ நல்லா இருக்கியா? எங்கே சுரேஷை காணோம் என்று கூற, அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அத்தை, நீங்கள் உட்காருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என்று அவள் கூற, அதெல்லாம் இருக்கட்டுமா, நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் என்று கவரிமான் கூறிவிட்டு வயலை நோக்கி சென்றார். கவரிமான் வருவதை பார்த்த சுரேஷ், மாமா வாங்க, எப்போ வந்தீங்க? அம்மா வந்திருக்காங்களா என்று கேட்க, ஆமாம் மாப்பிள்ளை, அக்கா வந்திருக்காங்க என்று கூற அவன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு திண்ணையில் வந்து அமர அங்கிருந்த பாக்கியத்தை பார்த்த சுரேஷ், அம்மா எப்படி இருக்க என்று கூறியவாறே அவர் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். நான் நல்லா இருக்கேன் சுரேஷ், நீ நல்லா இருக்கியா? என்ன கொஞ்ச நாளாக உன்னை வீட்டு பக்கமே ஆளையே காணோம் என்று கூற, என்னம்மா பண்ணுறது, வேலை சரியாக இருக்குது. ஆமாம், அண்ணா அண்ணி நல்லா இருக்காங்களா என்று கேட்க, உங்கள் அண்ணன் வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காண்டா, உங்கள் அண்ணி மட்டும்தான் வீட்டில் இருக்கா என்று கூற, அதை கேட்ட சுரேஷ், எதுவுமே அண்ணன் சொல்லலையே என்று கேட்க, தெரியலடா, ஏதோ ராகவன் வர சொன்னாண்டா என்றார். சரிங்கம்மா, வாங்க சாப்பிடலாம் என்று கூறி அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்றவன் அவர்களுக்கு சாப்பாட்டை பரிமாறினான். என்னங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க, நான் அத்தை மாமாவுக்கு வைக்கிறேன் என்று நதியா கூற, நீ அமைதியாயிரு, இந்த நேரத்தில் நீ எதுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து கஷ்டப்படணும், அதெல்லாம் வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றவன் ஆசையாக தன் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் சாப்பாட்டை பரிமாறினான். அவர்களும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர். காலையில் கண்விழித்த சீதா குளித்து முடித்து அலுவலகத்திற்கு தயாராக அவளுடன் ராகவன், சரவணன் இருவருமே தயாராகினர். ஆண்கள் இருவரும் கருப்பு நிற சட்டையும் வெள்ளை நிற சில்வர் பார்டர் கொண்ட வேஷ்டி அவர்களை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ராகவன் கட்டுக்கோப்பான உடல் என்றால் சரவணன் கொஞ்சம் மெல்லிய உடல்வாக்கு உடையவன். இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்த சீதா, ஏய் ரொம்ப அழகா இருக்கீங்கப்பா ரெண்டு பேரும் என்று கூறினாள். சீதா பச்சை நிற புடவை அணிந்திருக்க தன் முடியை ஒரு சிறிய கிளிப் மூலம் குத்தியவள், நெற்றியில் சிறு பொட்டு, உச்சந்தலை வகுப்பில் குங்குமம் விட்டிருக்க, காதில் சின்ன கம்மல், கழுத்தில் தாலி சங்கிலி, கையில் வாட்ச் அணிந்திருந்தவள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அருகில் வந்த ராகவன் அவள் கன்னத்தில் கை வைத்து, ரொம்பவே அழகா இருக்கடி பட்டு, அப்படியே இந்த சினிமா ஹீரோயின் மாதிரியே இருக்க என்று கூற, நீங்கள் கூட மாமா ரொம்ப அழகா இருக்கீங்க, அப்படியே இந்த பிரேமம் படத்தில் வர ஹீரோ மாதிரியே இருக்கீங்க என்று கூற, நிஜமாவா என்று அவன் கேட்க, இதை கேட்டுக்கொண்டிருந்த சரவணன், ஐயோ முடியலையே, என்னால் தாங்கவே முடியலையே, உன்னை போய் அந்த ஹீரோ கூட வச்சு அந்த ஹீரோவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்று அவன் கிண்டலாக கூற, அதை கேட்ட சீதா, ஏன்னா
என் வீட்டுக்காரருக்கு என்ன குறைச்சல்? பார்க்கறதுக்கு சும்மா எப்படி இருக்காரு தெரியுமா என்று கூறியவள் அவனின் கன்னத்தை பற்றி முத்தம் கொடுத்தாள். அதை பார்த்தவன், தங்கச்சிமா, வர வர உன்னோட டேஸ்ட் மோசமாயிட்டே போகுது, முதல்ல போய் உன் கண்ணை செக் பண்ணணும் என்று கூற, டேய் மச்சான், உனக்கு நாங்கள் 2 பேரும் ஜோடியாக இருக்கிறத பார்த்தா பொறாம என்று ராகவன் கூற, இருக்காதாடா, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லையே என்னை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டியே, அப்படி என்னடா நான் உனக்கு பாவம் பண்ணேன் என்று கூற, அதை கேட்ட சீதா, ஆமாம் அண்ணா, உங்களை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. சாந்தியும் பாவம்தான், நீங்கள் ஊருக்கு போங்க, இவர் தான் என் கூட இருக்காருல்ல, நான் இவரை பார்த்துக்கிறேன் என்று கூற, ராகவன், என்னப்பட்டு இப்படி பொசுக்குன்னு சொல்லிப்புட்ட, அதெல்லாம் என் நண்பன் என்னை விட்டு போக மாட்டான் என்றான். அதை கேட்டவன், அப்படி நான் சொல்லவே இல்லையேடா மச்சி, இன்னைக்கு சாயங்காலம் பஸ்ஸில் கூட நான் கிளம்புறேன் என்று கூற, அதை கேட்ட ராகவன், டேய் மச்சான், ஒரு நண்பனை விட்டுட்டு போகிறேன்ற கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா என்று கேட்க, ஒரு உயிர் நண்பனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி கூட கொஞ்சி கொலாவிட்டு இருக்கியேடா, உனக்கு மனசாட்சி இருக்காடா என்று அவன் கேட்க, அவள் சிரித்து கொண்டே, சரிங்கண்ணா, வாங்க போகலாம், நம்மளுக்கு நேரம் ஆகுது என்று அவர்களை அழைத்து கொண்டு வெளியில் சென்றாள். ராகவன் காரை எடுக்கப் போக, சீதா, நான் காரை ஓட்டிட்டு வரேன் மாமா என்று கூறி அவனிடமிருந்து சாவியை வாங்கியவள் காரை எடுக்க, அவள் கார் ஓட்டுவதை பார்த்து ராகவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி நீ ரொம்ப நல்லா கார் ஓட்டுற என்று அவன் கேட்க, ஆமாம் மாமா, கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறியவள் தன் காரை ஓட்டிக்கொண்டு தங்கள் அலுவலகத்திற்கு சென்றாள். அவள் அலுவலகத்தின் முன் வந்து நிற்க வெகு மாதங்கள் கழித்து அவளை பார்த்த அந்த அலுவலகத்தின் வாட்ச்மேன் அவளுக்கு விரைப்பாக சல்யூட் அடித்தார். காரில் இருந்து இறங்கிய சீதா அவருக்கு சிறிதாக தலையசைத்து விட்டு உள்ளே செல்ல, ராகவனும் சரவணனும் உடன் பின்னால் சென்றனர். ஆஃபீஸுக்குள் நுழைந்த சீதாவை பார்த்த அங்கிருந்த அனைவரும் மரியாதை செலுத்தினர். பின்னால் வந்த இருவரை பார்த்தவர்கள் யார் என்று தெரியாமல் குழம்பி நின்றனர். சீதா அலுவலகத்தின் மீட்டிங் நடக்கும் ஹாலுக்கு செல்ல அங்கு ஏற்கனவே கோபிநாத், விக்ரம் என அனைவரும் அமர்ந்திருந்தனர். உள்ளே வந்த சீதாவை பார்த்த அனைவரும் எழுந்து நிற்க, அவளை கிரீன் கலர் சாரியில் பார்த்த விக்ரம், பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே என்று மனதில் நினைத்தவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். சீதாவின் பின்னால் வரும் ராகவனை பார்த்ததும் அமைதியாக அவன் நாற்காலியில் அமர்ந்தான். மீட்டிங் ஹாலுக்குள் வந்த சீதா அங்கிருந்த அனைவருக்கும் வணக்கம் கூறினாள். ஜென்டில்மேன், ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா மேலே நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்று கூறியவள் தன் அருகில் நின்ற ராகவனை காட்டி, இவர் என்னோட வீட்டுக்காரர் ராகவன், இவர் என்னோட அண்ணன் சரவணன் என்று அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைக்க அவர்கள் இருவருக்கும் பெருமையாக இருந்தது. அங்கிருந்த அனைவரும் ராகவனையும் சரவணனையும் உற்று பார்த்து கொண்டிருக்க, சீதா அங்கிருந்த இருக்கையை கை காட்டி உட்காருமாறு கூற அவர்கள் இருவரும் அங்கு சென்று அமர்ந்தனர். எல்லாருக்குமே தெரியும், இந்த கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அதனால் எங்களோட கம்பெனி மீதம் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் விற்கலாம்னு நினைக்கிறேன் என்று கோபிநாத் கூற, அதை கேட்ட சீதா, அங்கிள், இதை பற்றி பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன். எங்கள் அப்பாவோட கனவே இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணணும்னு. லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் ஃபேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை திருப்பியும் ஆரம்பிக்கிறேன் என்று கூற, அதை கேட்ட கோபிநாத்துக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னம்மா சொல்கிற? நீ இதை விற்கலாம்னு தானே சொன்ன என்று கூற, சீதா, அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அங்கிள் என்று கூறியவள் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, இதோ பாருங்க, அப்பா இல்லாத இந்த கொஞ்ச நாளில் என்னென்னமோ நடந்துடுச்சு. ஆனால் அப்பாவோட பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அப்பா மேலே வச்ச நம்பிக்கையை என் மேலே வைங்க. 2 மாதத்தில் கண்டிப்பாக கம்பெனி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பாவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஹெல்ப் எனக்கும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்று மிகவும் தாழ்மையாக கூற அங்கிருந்த அனைவருமே அதற்கு ஒப்புக்கொண்டனர். அவள் பேசியதை கேட்க கேட்க கோபிநாத்திற்கும் விக்ரமிற்கும் கோபம் தலைக்கு மேல் ஏறியது. கோபிநாத் பற்களை கடித்தபடி ஒன்றும் செய்ய முடியாது அமைதியாக இருந்தார். அதைத் தொடர்ந்து சீதா முழுவதும் ஆங்கிலத்தில் பேச அதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே கைத்தட்டினர். அவள் பேசுவதை கேட்ட சரவணனும் ராகவனும் ஆச்சரியமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். சரவணன் ராகவனை பார்த்து, டேய் மச்சான், உனக்கு எதுனா புரியுதா என்று கேட்க, அட பாவி, உனக்கே புரியலை, எனக்கு எப்படிடா புரியும் என்று இருவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். மீட்டிங் அனைத்தும் நல்லபடியாக முடிய அவளின் தந்தை அறையை நோக்கி சென்றாள். அவர்களைத் தொடர்ந்து ராகவனும் சரவணனும் சென்றனர். அறைக்குள் நுழைந்த சீதா அங்கிருந்த பெரிய நாற்காலியை பார்த்து மெல்ல அதன் அருகில் சென்று அதனை தொட்டு பார்க்க
அவளின் கண்கள் தானாக கலங்கியது. அவள் நிலையை புரிந்து கொண்ட ராகவன் அவள் அருகில் சென்று, பட்டு, அப்பா உன் கூட தான் இருக்காரு என்று கூறி அவள் தோளை தட்டி கொடுக்க, அவளோ ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். சரி விடு தங்கச்சி, அழாத. இந்த நேரத்தில் அப்பா உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியுமா? நீ பேசுவதை கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என்று கூற, அதை கேட்டு சிரித்த சீதா அருகில் இருந்த நாற்காலியில் அமர, அதை பார்த்த ராகவன், ஏன் பட்டு அந்த நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருக்க, இங்கே வந்து அப்பாவோட நாற்காலியில் உட்காரு என்று கூற, அவள் வேண்டாமாமா, அது அப்பா உட்கார்ந்த சேர், நான் இன்னும் அப்பா அளவுக்கு எதையும் சாதிக்கலை என்று கூறினாள். அதை கேட்ட ராகவன் அவளின் கையை பற்றி அழைத்து வந்து அந்த சேரில் அமர வைத்தவன், இதோ பாருப்பட்டு, அப்பா நினச்ச மாதிரி எல்லாத்தையும் நீ சாதிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்று கூறியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். தங்கச்சி, இன்னைக்கு நீ என்ன பேச்சு பேசின, ஆனால் எதுவுமே எங்களுக்கு தான் புரியலை என்று சரவணன் கூற, அதை கேட்டு சிரித்தவள், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னா, எல்லாமே கற்றுக்கிட்டா பேச வேண்டியது தான் என்று கூறினாள். அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருக்க அந்த அறையின் உள்ளே கோபிநாத், விக்ரம் இருவரும் நுழைந்தனர். அவர்கள் உள்ளே நுழைவதை பார்த்த சீதா, வாங்க அங்கிள், உட்காருங்க என்று கூற அங்கிருந்த நாற்காலியில் இருவரும் அமர்ந்தனர். ராகவன், சரவணன் இருவரும் சீதாவின் இருபுறமாக வந்து நின்றனர். ராமச்சந்திரன் சேரில் சீதா அமர்ந்திருப்பதை பார்த்த கோபிநாத்துக்கு கோபமாக வர, தன் கோபத்தை முழுவதும் தனக்குள் அடக்கி கொண்டவன், சீதா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று கேட்க, அங்கிள், நான் பண்ணதில்லை, என்ன தப்பு இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் எல்லாம் இல்லை. நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக இதை நல்லபடியாக திருப்பி கொண்டு வர முடியும் என்று கூற, அதை கேட்ட விக்ரம், இதோ பாரு சீதா, ரொம்ப அறிவாளித்தனமாக பேசாத. எங்களாலேயே இந்த பிஸ்னஸை திருப்பி கொண்டு வர முடியலை. நேற்று வந்துட்டு நீ முடியும்னு நினைக்கிறியா என்று தன் பற்களை கடித்து கொண்டு கூற, அவன் குரல் உயர்வதை பார்த்த ராகவன், இதோ பாருங்க, எல்லாராலையும் நினச்சா எது வேணால் பண்ண முடியும். அவள் தான் முடியும்னு சொல்கிறாள்ல, அப்புறம் என்ன என்று கேட்க, அவன் கூறியதை கேட்டு கோபமடைந்த விக்ரம், இதோ பாரு, படிக்காத உனக்கெல்லாம் இதை பற்றி ஒன்றும் தெரியாது, உன் வேலையை பார்த்துக்கிட்டேரு என்று கூறியவன் சீதாவை பார்த்து, இதோ பாரு சீதா, நாங்கள் சொல்கிறபடி தான் நீ செய்யணும், நீயா வந்து இங்கே ஆடக்கூடாது என்றான். அதை கேட்ட சீதாவுக்கு கோபமாக, இது எங்கள் அப்பாவோட கம்பெனி என்று கூற, அதை கேட்ட கோபிநாத், இதோ பாரு சீதா, இது உங்கள் அப்பாவோட கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கும் ரைட் இருக்குது என்று கூறிக்கொண்டே இருக்க, அந்த கதவை திறந்து கொண்டு, அப்படி என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க என்றபடி உள்ளே காலி நுழைந்தான். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.